வேதாந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு இயல் 3ல இருக்க முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரை வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு திருக்குறள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன திருக்குறள் சார் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு பார்த்துருந்த திருக்குறள் தான். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படின்ற திருக்குறள் தான். என்ன சார் இதோட பொருள் அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்க மன்னவன் வந்து தன்னோட நாடு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த குற்றங்களை வந்து ஆராயாம இருந்தான் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவனை விட்டு அந்த நாடு வந்து கைவிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக விளக்கி சொல்றாரு. அதை எப்படி சார் நம்ம லைஃப் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் பண்ற மிஸ்டேக்கை வந்து பார்த்து திருத்திக்கல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களோட மதிப்பெண்கள் உங்க கையை விட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நல்லபடியா படிச்சு நல்ல ஸ்கோர் அப்படின்றத எடுக்கணும் அப்படின்றத நான் நினைச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிவிடுங்க. யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முக்கிய நெடுவினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, கதையா எப்படி வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கதை மாதிரி அப்படியே வந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது இருக்க போகுது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நெடுவினா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, குறிப்பு சட்டகம் அப்படின்றது கண்டிப்பாக போடணும். குறிப்பு சட்டகம் போட்டு அதில் முன்னுரை முடிவுரை அப்படின்றது எப்பயுமே இருக்கணும். அது இப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, குறிப்பு சட்டகம் அப்படின்றது போடணும். பாக்ஸ் போட்டு எழுதுனா கூட ஓகே தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், குறிப்பு சட்டம் போடலாம், இல்லை குறிப்பு சட்டகம் கூட நீங்கள் எழுதலாம். போட்டுட்டு முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு நடுவில் சப்டாபிக்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஓகேவா? அப்போ உணவு, கல்வி, தொழில், நன்னடை. என்ன சார் எதுக்கு சார் இந்த குறிப்பு சட்டகம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிங்களேன். ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, வழிப்படுத்துதல். ஆறு எப்படி இருக்கும், ஓடுமா, கடலை நோக்கி ஓடுமா, அது மாதிரி ஆற்றுப்படுத்துதல்னா ஒன்றும் இல்லை, வழிப்படுத்துதல், நெறிப்படுத்துதல். ஒருத்தவங்களை வந்து நல்வழியில செல்ல வைக்கிறது, ஒருத்தவங்களை வந்து கரெக்டான வழியில செல்ல வைக்கிறது. அதுதான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்றது. அன்னைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும், புலவர்கள் இருக்காங்களா அவங்களையும் சரி, கலைஞர்களையும் சரி, வள்ளல்களை நோக்கி, வள்ளல்கள் இருக்காங்களா அவங்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறி இருப்பதை விளக்குக அப்படின்னு கேட்குறான். அது அந்த காலத்துல எப்படி இருந்தது, அது இப்போ எப்படி மாறி இருக்கு, அந்த காலத்துல எப்படி வந்து வழிகாட்டுதல் நெறிப்படுத்துதல் அதெல்லாம் இருந்துச்சோ அது எப்படி இந்த காலத்துல மாறி இருக்கு அப்படின்றத நீங்க விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை முடிவுரை நடுவில் சப்டாபிக் அப்படின்றது போட்டிருக்கோம். முன்னுரை முடிவுரை போட்டுட்டு நடுவில் சப்டாபிக் என்னென்ன இருக்கு, உணவு, கல்வி, தொழில். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முன்னுரை. முன்னுரை என்ன எழுதணும் அப்படின்னா, அன்றைய நிலையில் பொருளுக்காக ஆற்றுப்படுத்துவது, வழிப்படுத்துதல், வழிபோக்குதல் நிகழ்ந்தது. அன்னைய காலத்துல புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு வந்து பரிசுகள் வேணும், தங்களுக்கு வந்து பொருள்கள் வேணும், என்ன பண்ணுவாங்கன்னா மன்னன்ட்ட போய் மன்னா அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கதை கதையா சொல்லி அவங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்றது இருந்துச்சு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நன்னன் என்னும் பாட்டுடைய தலைவனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது காசி காண்டம், அதிவீர ராமபாண்டியர் பாடினது. அவர் என்ன பண்ணுவாங்க, கூத்தனை வந்து வழிபோக்கரில் வந்து பேசும்போது இந்த மாதிரி நானும் போயிட்டு அந்த நாட்டில் போயிட்டு பொருள் வாங்கிட்டு வந்தேன், நீயும் போயிட்டு பொருள் வாங்கு, போகும்போது வந்து என்ன பண்ண, இரவுல தூங்கு, பகலில் வந்து ஓய்வு எடுத்துட்டு போ, அவங்க வீட்டில் வந்து நம்ம நார்மலாக போகிற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கறிச்சோறும் நெய்யில் வந்த மாமிசமும் திணை சோறும் தருவாங்க, அதை நீ வந்து தாராளமாக உண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அன்றைய நிலையில பொருளுக்காக ஆற்றுப்படுத்துவது, வழிப்படுத்துறது அப்படின்றது முன்னாடி நிகழ்ந்துச்சு. அதை வந்து இப்போ உள்ள காலத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க, ஆற்றுப்படுத்துங்க, வழிப்படுத்துறதை நீங்க விலக்கி எழுதுங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், ஆனால் இன்று ஆற்றுப்படுத்துதல் அதுல இருந்து விலகி வேறுபடுகிறது. ஆமா, முன்னாடி இருந்த ஆற்றுப்படுத்துதலுக்கும் இப்போ இருந்து ஆற்றுப்படுத்துதலுக்கும் வேற மாதிரி தான் இருக்கு. அந்த வழிப்படுத்துதல் அப்படின்றதே வேற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத இந்த முன்னுரையில சொல்ல வராங்க. ஓகேவா? அப்ப என்ன எழுதணும், அப்ப முன்னுரைன்னு போட்டு முன்னாடி இருந்த ஆற்றுப்படுத்துதலுக்கும் இப்போ இருந்த ஆற்றுப்படுத்துதலுக்கும் வழிப்படுத்துதலுக்கும் வேற மாதிரி இருக்கு, விலகி இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அடுத்து உணவு. ஃபர்ஸ்ட் உணவு அப்படின்றத போட்டோமா அந்த சப்டாபிக்ல. அதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, அன்றைய பாணர்கள் கூத்தர்கள் மன்னனிடமோ வள்ளலிடமோ ஆற்றுப்படுத்தினர். அன்னைக்கு இருந்த பாணர்கள் அப்படின்னா யாரும் இல்ல, இசை பாடுறவங்க. யாரு? பாட்டு பாடி மன்னன்ட்ட வந்து காசு கேட்கறவங்க தான் யாரு, மாணர்கள். இசை பாடுவாங்க அவங்க. அன்றைய பாணர்கள் கூத்தர்கள், கூத்தர்கள்னா டான்ஸ் ஆடுறவங்க. மன்னனிடமோ அரசனிடமோ இல்ல வள்ளலிடமோ ஆற்றுப்படுத்தினர். வள்ளல்கிட்ட போய் ஆற்றுப்படுத்தினாங்க, வழிபடுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவு தரும் அன்னச்சத்திரங்கள் பற்றியும் அன்னதானம் நடைபெறும் இடங்களை பற்றியும் ஆற்றுப்படுத்தினர். இன்னைக்கு எதை பத்தி சொல்றோம், இன்னைக்கு நம்ம எங்கெங்க இருக்கு, இன்னைக்கு வழிபோக்குல எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு, அன்னச்சத்திரம் அப்படின்றது இருக்கு. அன்னசத்திரம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, வரவங்களுக்கு உணவு போடுவாங்க. அன்னசத்திரம் அப்படின்னா ஃப்ரீயா சாப்பாடு போடுற இடம். இது முன்னாடி இருந்த ஒரு அன்னச்சத்திரம்.
நம்மளோட வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த ஒரு அன்னச்சித்திரத்தான அந்த ஒரு பிக்சர் இது, ஓகேவா? ஆனா இன்னைக்கு வறுமையில வாடும் ஏழைகளுக்கு, வறுமையில வந்து ரொம்பவே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு என்ன பண்றாங்க, உணவு தரும் அன்னச்சித்திரங்கள் பற்றியும் அன்னதானங்கள் நடைபெறும் இடங்கள் பற்றியும் ஆற்றுப்படுத்துகின்றனர், அதுபடி வழிபடுத்துறாங்க அப்படின்றது இதுல சொல்றாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படின்னா கல்வி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கல்வி அப்படின்றது இருக்கு. கல்வி கற்க முடியாதவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அளிக்கும் அரசின் திட்டங்கள் பற்றியும் உதவும் தொண்டு நிறுவனங்கள் குறித்தும் இன்று பலர் வழிகாட்டுதல் செய்யும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு வந்து நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணாலே என்னது எவ்வளவோ விஷயம் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபடி இன்னைக்கு என்னது படிக்க முடியல அப்படின்னா எவ்வளவோ ஸ்கீம்ஸ் இருக்கு, எவ்வளவோ வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு. அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்கள்ட்ட இருந்து. இந்த மாதிரி இப்படி இருக்கு, இந்த மாதிரி இந்த ஸ்கீம் இருக்கா, ஓ மாணவன் திட்டம் இருக்கா, இந்த திட்டத்தில் போனால் மாசம் 1000 ரூபாய் கிடைக்குமா, ஓ நாமுதல்வர் திட்டம் இருக்கா, இந்த திட்டம் இருக்கா, அந்த திட்டம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்ல. அதுபடி இன்னைக்கு வழிகாட்டுறாங்க. அதுதான் கல்வி கற்க முடியாதவர்களுக்கு, படிக்கவே முடியாதவங்களுக்கு உதவித்தொகை அளிக்கும் அரசின் திட்டங்கள் பற்றியும் உதவித்தொகை கொடுக்கறதுல அந்த அரசோட திட்டங்கள் பற்றியும் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். உதவும் தொண்டு நிறுவனங்கள் குறித்தும் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுது, ஆர்கனைசேஷன் வந்து படிக்க முடியாதவங்களுக்கு தொண்டு செய்த அறம் ஃபவுண்டேஷன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் என்ன பண்ணுது, படிக்க முடியாதவங்களுக்கு தொண்டு அப்படின்றது கொடுக்குது. அது குறித்து இன்று பலர் வழிகாட்டுதல் செய்கின்றனர். இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து வழிகாட்டுதல் செய்யறாங்க, ஆற்றுப்படுத்துறாங்க. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், வழிகாட்டுறாங்க. ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத வழிகாட்டுதல் என்னது, ஆற்றுப்படுத்துதல் அப்படின்றது பொருள். புரியுதா? அப்ப என்ன எழுதணும், கல்வின்னு போட்டு இன்னைக்கு படிக்க முடியாதவங்களுக்கு அரசோட திட்டங்கள் வந்து இவ்வளவு ஸ்காலர்ஷிப் இருக்கு, இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு அப்படின்னும் சில தொண்டு நிறுவனங்களும் இந்த மாதிரி வந்து வழிகாட்டுறாங்க அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும் கல்வியில. ஓகேவா? புரியுதா? அடுத்து தொழில். தொழில என்ன சார் அப்படின்னா இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மை பெருகி வருகிறது. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமது என்னது ரொம்ப பெருகி வருகிறது. என்னதான் வந்து இன்ஜினியரிங் படித்தாலும் சார் நான் வந்து பெரிய காலேஜில் படித்தேன் சார், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன் சார், அந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் நிறைய பேருக்கு என்ன இல்லை, வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இன்று வேலை வாய்ப்பின்மை பெருகி வருகிறது. அதனை போக்க அரசும் பொதுத்துறை நிறுவனங்களும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு இருக்க அரசு என்ன பண்ணுது, தொழிற்பயிற்சி, அதாவது வந்து தொழிற்பயிற்சி அப்படின்னா தொழிலோடு கூடிய கல்வி. இப்போ ITI அதெல்லாம் கேள்விப்படுறீங்களா, அந்த மாதிரி தொழிற்பயிற்சியும் சரி, அதே மாதிரி தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் அந்த வந்து நம்ம போயிட்டு அங்கே வேலையை கற்றுக்கலாம், அந்த மாதிரி இருக்க நிறுவனங்களையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல சொல்ற வராங்க. ஓகேவா? தொழில் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் என்ன போட்டோம், உணவு அப்படின்றது போட்டோம், அதுக்கப்புறம் உதவித்தொகை அப்படின்றது போட்டோம், அதுக்கப்புறம் என்ன போடுறோம், தொழில் அப்படின்றது போடுறோம். தொழிலில் இப்போ வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அந்த டைம்ல இன்னைக்கு அதனை போக்க, அதனை வந்து நம்ம அதை வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பொதுத்துறை நிறுவனங்களும் அதனை தொழிற்சாலை நிறுவனம் தொழிற்பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத இங்க எழுதணும். புரியுதா? அடுத்து வேலை இல்லாமல் திண்டாடுவோருக்கு அவை குறித்த வழிகாட்டுகள் இன்று செய்யப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு போக்கப்படுகிறது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, என்னென்னவோ கரியர் இருக்கு, நான் வந்து இந்த கரியர் ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு வந்து இது தெரியும், நான் வந்து இந்த கரியர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன். கரியர் அப்படின்னா நம்மளோட கோல், எந்த வளர்ச்சிக்கு போகணும் அந்த மாதிரி சொல்றது. அது மாதிரி வந்து இந்த மாதிரி நான் இந்த கரியர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன், நீங்க இதை படிங்க, 12th முடிச்சுட்டு இந்த இது எடுங்க, இதுல நிறைய உங்களுக்கு ஸ்கோப் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நிறைய வகையான நமக்கு வழிகாட்டுதல்கள் அப்படின்றது இருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, வேலை இல்லாம திண்டாடுபவர்களுக்கு அவை குறித்த வழிகாட்டுதல் இன்று செய்யப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு போக்கப்படுகிறது. வேலையில்லா திண்டாட்டம்ன்றது எப்படி இருக்கு, அழிக்கப்பட்டு வருது, இது நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றது போக்கப்பட்டு வருது அப்படின்றது இது மூலமா சொல்ல வராங்க. புரியுதா? அப்ப என்ன எழுதணும், தொழில்னு போட்டு வேலை வாய்ப்பின்மை பெருகி வருது. நமக்கு என்னது, வேலை வாய்ப்பின்மை அப்படின்னா வேலையே இல்லாத இடம். இப்போ நீங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி வேலை வாய்ப்பின்மை அதிகமாக இருக்கு. ஆனா என்ன பண்ணுது, அரசு வந்து பொதுத்துறை நிறுவனமும் என்ன பண்ணுது, இந்த மாதிரி வேலை வாய்ப்பின்மையை வந்து ஏற்படுத்தி தருது. எப்படி, தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மூலமா வேலை வாய்ப்பை வந்து பெருக்கி தருது. அதே மாதிரி வேலை இல்லாமல் திண்டாடுவோருக்கு, வேலை இல்லாமல் திண்டாடுறாங்களா அவங்களுக்கு அவை குறித்த வழிகாட்டுதல்கள். இப்போ வந்து நான் 12th முடிச்சிட்டேன் சார், ஆனால் எனக்கு வந்து என்ன படிக்கணும்னே எனக்கு தெரியல சார், என்ன காலேஜ் முடிச்சிட்டேன், என்ன வேலைக்கு போகிறதுனே தெரியல சார் அப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுது, சில நிறுவனங்கள் வந்து இதை படிங்க, இந்த கோர்ஸை வந்து முடிங்க, இந்த கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா ஐடியில் வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங்கில் வேலை கிடைக்கும் அப்படின்றது வழிகாட்டுதல் அப்படின்றது பண்ணி தராங்க. இன்னும் அதனால் என்ன பண்ணுது, நம்மளோட வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத இது மூலியமாக சொல்ல வராங்க. புரியுதா? அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா நன்னடை அப்படின்றத பாருங்களேன். சமுதாயத்தில் இன்று வன்முறை பெருகி உள்ளது. முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்துக்கும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வன்முறை அப்படின்றது அதிகமாயிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ வன்முறை வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன நடக்குது, மத கலவரம், ஜாதி கலவரம் அப்படின்றது நிறைய விஷயம் நடக்குது. அதனால வந்து வன்முறை அப்படின்றது அதிகமாயிடுச்சு. இதற்கு காரணம் சினம், பொறாமை, சகிப்புத்தன்மை இல்லாமை ஆகியவை காட்டுகிறது. அவற்றை கட்டுப்படுத்த அனைவருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி தியான பயிற்சி சென்று இன்று வழிகாட்டுதல் செய்கின்றனர். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நிறைய வந்து
மத கலவரம், ஜாதி பிரச்சனை அப்படின்றதுக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி வன்முறை அப்படின்றது ரொம்ப பெருகிடுச்சு, வன்முறை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றாங்களாம், அது எதனால வருது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். சினம், கோபம், பொறாமை, மற்றவங்க மேல வந்து எனக்கு பொறாமையா இருக்கு. சினம்னா கோபம், வேற ஒன்றும் இல்லை. பொறாமை, சகிப்புத்தன்மை இல்லாமை, மற்றவங்க மேல சகிப்புத்தன்மை இல்லை. அவனும் என் நண்பன் தானே, எங்க வீட்டில் ஒருத்தவங்க, ஆனால் எல்லாருக்கும் என்ன பண்ணுது, கோபம் அப்படின்றது வருது, பொறாமை அப்படின்றது வருது, சகிப்புத்தன்மை அப்படின்றது யாருக்குமே இல்லை. அதனால அவற்றை கட்டுப்படுத்த, அனைவருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்த, அனைவருக்கும் வந்து மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியான பயிற்சி செய்ய இன்று வழிகாட்டுதல் செய்கின்ற, தியான பயிற்சி செய்யணும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வழிகாட்டுதல் செய்யறாங்க, ஆற்றுப்படுத்துறாங்க. நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல், அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். புரியுதா? ஓகேவா? தியான பயிற்சி இன்னைக்கு என்ன பண்றாங்க, வழிகாட்டுதல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல எழுதணும், நன்னடத்தை அப்படின்னு போட்டுட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் முடிவுரை. முடிவுரையில் என்ன சார் சொல்றாங்க, வழிகாட்டுதல் என்பது நெறி பிறழும் சமுதாயத்தை காக்க உதவும் ஒரு இன்றியமையாத கருவியாகும். வழிகாட்டுதல் அப்படின்றது நெறி பிறழும், நெறினா வழி, வழிகாட்டுதல் அப்படின்றது நெறி பிறழும் சமுதாயத்தை காக்க உதவும், சமுதாயத்தை வந்து எப்படி காக்கணும் அதுக்கு உதவுற ஒரு இன்றியமையாத கருவியாகும். ஓகேவா? அடுத்து வழிகாட்டுதலுக்கு வித்து ஆற்றுப்படுதல் இலக்கியங்களே சான்றாகும். ஓகேவா? வித்து அப்படின்னா விதை. ஓகேவா? ஆற்றுப்படுத்துதல் இலக்கியங்களே ஒரு சான்றாகும். அந்த இலக்கியங்கள் தான் ஒரு சான்றா இருக்கு ஆற்றுப்படுத்துதலுக்கு. நம்ம இப்போ வந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே எப்போ ஆயிடுச்சு, முன்னாடியே வந்து ஆற்றுப்படுத்துதல்னா என்ன, அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத இது மூலயமா சொல்ல வராங்க. புரிஞ்சுதா? என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத ஆற்றுப்படுத்துதல் வச்சு விளக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம உணவு, நன்னடை அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக போட்டு முடிவில் வந்து முடிச்சிருக்கோம். ஈஸியாக இருக்கா? ஓகேப்பா. என்னென்ன டாபிக் என்னென்ன போட்டோம் அப்படின்றது மட்டும் ஒட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குறிப்புச்சட்டகம் அப்படின்றது போட்டோம். எப்பயுமே வந்து நெடுவினா எழுதுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா குறிப்புச்சட்டகம் அப்படின்றது போட சொல்லியிருக்கேன். போடுறதுக்கு முன்னாடி அது முன்னுரை முடிவுரை இல்லாமல் ஒரு நெடுவினா அப்படின்றது எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போ முன்னுரையில் என்ன எழுதணும், சப் டாபிக் அப்படின்றது நீங்கள் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணிடணும். உணவு, கல்வி, தொழில், நன்னடை அப்படின்றது. ஓகேவா? அதில் என்ன சார் எழுதணும் அப்படின்னா முன்னுரை அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆற்றுப்படுத்துதல் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அது இப்போ வந்து எப்படி வேறுபடுது அப்படின்றத முன்னுரையில் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து உணவு, அன்றைய வாணர்கள் கூத்தர்கள் என்ன பண்ணாங்க, போயிட்டு ஆற்றுப்படுத்துதல், மண்ணிடமும் வந்து வழியிடமும் ஆற்றுப்படுத்தினர். ஆனால் இன்னைக்கு வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவு தரும் அன்னச்சத்திரங்கள், உணவு தரும் அன்னச்சத்திரங்கள் மூலயமாக அன்னதானம் நடைபெறும் இடங்கள் பற்றியும் ஆற்றுப்படுத்துகின்றனர். முன்னாடி எப்படி வள்ளல்கள் போயிட்டு கூத்தனை வந்து பார்க்க வரும்போது இந்த மாதிரி போய் இங்கே போயிட்டு வாங்கி சாப்பிடு, இங்கே போயிட்டு வந்து நீங்கள் பாட்டு பாடணும் அப்படின்னா அவங்க பொருள் தருவாங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்தினாங்களோ, அப்படின்னு வழிபடுத்தினாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அன்னச்சத்திரங்கள் மூலமா இங்கே சாப்பாடு கிடைக்கும், இங்கே உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு ஆற்றுப்படுத்துறாங்க. ஆற்றுப்படுத்துதல்னா வழிபடுத்துதல், நெறிப்படுத்துதல் அப்படின்றது பொருள். புரியுதா? அடுத்து கல்வி. கல்வி கற்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுது, இன்னும் இருக்க பொதுத்துறை நிறுவனங்களும் சரி அரசு நிறுவனங்களும் சரி என்ன பண்ணுது, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கொடுக்குது. தமிழ் புதல்வன் திட்டம், தமிழ் மாணவன் திட்டம், அப்புறம் என்ன இருக்கு, நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி என்ன திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் மூலமா பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கீம்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், 1000 ரூபாய் அப்படின்றது கொடுப்பாங்கப்பா, தெரியல அப்படின்னா நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்க. நிறையா வந்து நியூஸ் பார்க்கணும், அப்போ தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள், அது மூலமா என்ன வந்து நமக்கு பலன் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மாணவர்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் 10th முடிக்கிறேன், 10th அப்புறம் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, எனக்கு என்னென்ன ஸ்கீம் சூட் ஆகும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ணணும், அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? அது மாதிரி என்ன பண்ணுது, கல்வித்தொகை அளிக்கும் அரசின் திட்டங்கள் பற்றியும் உதவும் தொண்டு நிறுவனங்கள் குறித்தும் இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, வழிகாட்டுதல், அதாவது ஆற்றுப்படுத்துதல் செய்யறாங்க, நெறி பண்றாங்க, உங்களை என்ன பண்றாங்க, வழிகாட்டுறாங்க அப்படின்றத கல்வியில சொல்ல வராங்க. புரியுதா? அடுத்து தொழில். இன்று வேலை வாய்ப்பின்மை பெருகி வருது. அதை போக்குறதுக்கு என்ன பண்ணுது, அரசும் சரி பொதுத்துறை நிறுவனங்களும் சரி என்ன பண்ணுது, அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க, இதை படிங்க அப்படின்ற மாதிரி. வேலை இல்லாமல் தின்றோருக்கு அவை குறித்த வழிகாட்டுதல் என்று செய்யப்பட்டு வேலையில்லா திண்டாட்டம் ஓரளவு போக்கப்படுகிறது. இந்த மாதிரி இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே படிச்சுட்டு ஃபாரின்ல வேலை இருக்கு, இந்த கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரின்ல டிமாண்ட் இருக்கு, ஏஐ படிச்சிங்க அப்படின்னா ஃபாரின்ல டிமாண்ட் இருக்கு, அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த வழியில போங்க, உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இதை படிங்க, பேங்கிங்ல வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அது மாதிரி என்ன சொல்றாங்க, இதை படிங்க, இதை படிங்க, இதை படிக்கக்கூடாது, இதை படிக்கணும் அப்படின்றத வழிபடுத்துறாங்க, நெறிப்படுத்துறாங்க அப்படின்றத இது மூலமா சொல்ல வராங்க. அப்போ கல்வின்னு தொழில்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதணும். ஓகேவா? கல்வின்னு போட்டு என்ன எழுதணும், ஸ்காலர்ஷிப் பத்தி எழுதணும். ஓகேவா? முக்கியமா சார் இந்த கொஸ்டின் அப்படின்னா படிக்கணும். அடுத்து வந்து கோபல்ல பொறுத்து மக்கள் வரும், அது கண்டிப்பா படிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். போன வாட்டி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல அந்த கொஸ்டின் இருந்துச்சு. எதுல, கோபல்ல பொறுத்த மக்கள் வந்து கொஸ்டின் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. அதனால வந்து அதை கண்டிப்பா படிக்கணும். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா தான் இருக்கும், கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் கதை மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் பிக்சர் வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்க வந்து அதை ரிலேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? சமுதாயத்தில் இன்று வன்முறை அப்படின்றது ரொம்ப பெருகிடுச்சு.
ஏன் சினம் இருக்கு, கோபம் இருக்கு, அதை பொறாமை இருக்கு, சகிப்புத்தன்மை அப்படின்றது யார்கிட்டையுமே இல்லை. அதை வந்து அவங்க மாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, தியான பயிற்சி செய்யுங்க அப்படின்றதுக்கு வழிகாட்டுறாங்க, நெறிப்படுத்துறாங்க. இதற்கா சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆகியவை அவற்றை கட்டுப்படுத்த அனைவருக்கும் மனதை ஒருநிலைப்படுத்த தியான பயிற்சி செய்ய வழிகாட்டுதல் அப்படின்றது செய்யப்படுது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து முடிவுரையில வழிகாட்டுதல் அப்படின்றது நெறி பிறழும் சமுதாயம். நெறி பிறழும் அப்படின்னா வழி தவறுதல், நெறி பிறழும் அப்படின்னா வழியை வந்து தவறுதல், அந்த ஒரு ஒழுக்கமான பாதையில செல்லாம அதோட தவறுதல், அதுதான் நெறி பிறழுதல். சமுதாயத்தை காக்க உதவும் ஒரு இன்றியமையாத கருவியாகும். வழிகாட்டுதலுக்கு வித்து ஆற்றுப்படுதல் இலக்கியங்களே சான்று. அந்த ஆற்றுப்படுத்தல் இலக்கியம் அப்படின்னா முன்னாடி அந்த இலக்கியங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும், அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது, நெறி கட்டு வாழக்கூடாது, ஒரு அரசன் இப்படிதான் இருக்கணும், அவன் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தவறான பொருள் ஈட்டக்கூடாது, தவறா வந்து பொருளை வந்து செலவழிக்க கூடாது, அவன் என்ன பண்ணணும், ஈட்டலும் ஈட்டலும் காத்தலும் முகத்திலும் வல்லது அரசு அப்படின்றது சொல்லுவார் திருவள்ளுவர். அதுதான் ஒரு மனுஷன் எப்படி ஈட்டணும், அதை எப்படி வந்து செலவழிக்கணும், அதை எப்படி மக்களுக்கு விதமா வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து நெறிப்படுத்தணும், இப்படிதான் வந்து நீங்க செய்யணும், அது தப்பா பண்ணக்கூடாது. அதெல்லாம் எதுல இருக்கு, ஆற்றுப்படுத்தல் இலக்கியங்களே அதுக்கு சான்று அப்படின்றத முடிவுரையில நீங்க முடிக்கணும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, அன்னமயா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது படிக்காம எக்ஸாம் ஆளுக்கு போகவே கூடாது. ஒரு ஈஸியான ஒரு கதையான கொஸ்டின் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்லியிருக்கேன், குறிப்பு சட்டகம் அப்படின்ட்டு போட சொல்லியிருக்கேன். எனக்கு இடம் பத்தல அப்படின்னு 2 சீட்டாக பிரிச்சிருக்கேன். நீங்கள் குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தான் எழுதணும். ஆஃப் பேஜ் வந்தால் கூட பிரச்சனை இல்லை, குறிப்பு சட்டகம்னு போட்டால் வரிசையாக தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, முன்னுரை. அன்னமையோட அந்த வாலிபன் நீச்சு தண்ணீர் அப்படின்னா அந்த தண்ணி, அந்த அதாவது வந்து அந்த நைட்டு என்னது பழைய சோறில் வந்து ஊற வச்சிருவாங்க. அது காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிப்பாங்க. அதான் நீச்சு தண்ணீர். ஜீவ ஊற்று, அன்னமையாவின் மன நிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி, முடிவுரை. ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை ஒரு கதையாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது யார் எழுதுனா அப்படின்னா, கோபல்லபுரத்து மக்கள் வந்து கீரா ராஜராயன் எழுதினாரு. அவருக்கு முன்னாடி யார் வந்து எழுத்தாளர் அப்படின்னா, கரிசல் எழுத்தாளர்களின் முன்னோடி யார் அப்படின்னா கு அழகிரிசாமி தான். யார் அப்படின்னா கரிசல் எழுத்தாளர்களின் மூத்தவர் கு அழகிரிசாமி. அவர் வந்து கி ராஜரன் என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் எந்த ஊர் அப்படின்னா கோவில்லபுரத்து மக்கள். அந்த வட்டார வழக்கெல்லாம் பேசுவாங்களே எங்க அப்படின்னா அந்த கோவில்பட்டி அந்த சைடு சேர்ந்தவர் தான். யார் அப்படின்னா கி ராஜராயன் அவர்கள். அவர் வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு. என்ன கதை சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா சுப்பையா, அன்னமையா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, சுப்பையாவோட வயல்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அன்னமையாவும் அங்க இருக்காரு. இந்த மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றான் அப்படின்னா, தூரத்துல ஒரு பையன் வந்து நடந்துட்டு வரான். என்ன பண்றான், ஒரு வாலிபன். ஆனா வந்து அவன் எப்படி இருக்கான், சன்னியாசி போலையும் நல்லா வந்து பரதேசி மாதிரி என்ன இருக்கான், முடி வந்து அதிகமா வச்சுட்டு, தாடி அதிகமா வச்சுட்டு, ஆனா எப்படி வரான், அவன் வந்து அப்படியே சோர்ந்து போய் வந்துட்டு இருக்கான். இவர் அங்கேருந்து அன்னமையா பாக்குறாரு. அன்னமையான்னு ஒருத்தர் இருக்காரு, சுப்பையான்னு ஒருத்தர் இருக்காரு. அன்னமையோட ஃப்ரெண்டு தான் யார் அப்படின்னா சுப்பையா. 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து தூரத்துல இருந்து ஒருத்தன் வரான். யார் அப்படின்னா ஒரு வாலிபன். அந்த வாலிபன் எப்படி இருக்கான் அப்படின்னா, நிறைய வந்து முடி வச்சுட்டு ஒரு சன்னியாசி மாதிரியும், ஒரு வந்து எப்படி இருக்கான், ஒரு தோற்றம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவனுக்கு வந்து ரொம்ப வயசான மாதிரி என்ன இருக்கு, ஆனா வந்து ஒரு வாலிபன். அவன் எப்படி வரான், ரொம்ப சொங்கி மாதிரி வந்துட்டு இருக்கான். வந்து என்ன பண்றான், ஒரு மரத்தடியில வந்து உட்காந்துட்டான். இப்ப அன்னமையா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போய் பாக்குறாரு. யார, அந்த வாலிபனை. அன்னமையா போயிட்டு வாலிபனை அந்த பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் ஏதாச்சும் குடிக்க தண்ணி தருவீங்களா, இல்லை கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு, சரி வா, என்ன பண்ணு, என் தோள்பட்டையை பிடிச்சிக்கோ, நான் வந்து அழைச்சிட்டு போறேன், அங்கே வேப்ப மரத்துக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா நீத்து பாகம் இருக்கும், நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றத சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த வாலிபனும் அன்னமையோட தோலை பிடிச்சிட்டு பொறுமையா போறான். போன உடனே அங்கே என்ன இருக்கு, பானையா வந்து என்ன இருக்கு அங்கன்னா, அங்கே வந்து நீத்து பாகம் இருக்கு. அதை வந்து ஒரு சிரட்டை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கொட்டாங்குச்சி தான் சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரட்டையில அந்த நீத்து பாகத்தை எடுத்து ஊத்தி கொடுக்குறாரு. அன்னமையா வந்து யாருக்கு கொடுத்துருக்காரு, அந்த வாலிபனுக்கு கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்தவனே என்ன பண்றான், அந்த வாலிபன் எடுத்து குடிக்கிறான். அந்த அந்த சிரட்டையில உள்ள நீத்து பாகம். அதாவது என்னது நீத்து பாகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, முத நாள் நைட்டு பழைய சோறை ஊற வைப்பாங்க, அதை காலையில எடுத்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிப்பாங்க. அதுதான் என்னது நீத்து பாகம் அப்படின்னு பேர். பழைய சோறை வந்து என்ன பண்ணுவாங்க, அதை மாதிரி வந்து ரெடி பண்ணா அதான் நீத்து பாகம். அதை எடுத்து யாரு கொடுக்குறா, சிரட்டையில வந்து அன்னமையா வந்து அந்த வாலிபனுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, எடுத்து குடிக்கிறார். குடிச்சிட்டு அவருக்கு வந்து சம களைப்பு, என்ன பண்றாரு, படுத்துட்டாரு. யாரு, அந்த வாலிபன் வந்து படுத்து நல்லா உறங்கிட்டாரு. எந்திரிச்சு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லை. யாருக்கு, அந்த வாலிபனுக்கு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறாரு, ஐயா வந்து எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன கேட்கிறாரு, அந்த வாலிபன் வந்து உங்களோட பேர் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. என்னோட பேர் அன்னமையா அப்படின்னு சொல்றாரு. அன்னமையா திருப்பி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னோட பேர் பரமேஸ்வரன் மணி அப்படின்னு அந்த வாலிபன் சொல்றான். அப்போ அதுக்கு பரமேஸ்வரன் மணி சொல்றான், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொருத்தமான பேரு அன்னமையா அப்படின்றது. ஏன் அன்னமையா அப்படின்றது அன்னம் கொடுக்கிறவர், அதனால வந்து உங்களுக்கு பொருத்தமான பேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு போறாங்க மறுபடியும். எங்க, சுப்பையாவோட வயலுக்கு. கழனினா வயல்,
சுப்பையாவோட வயலுக்கு போறாங்க. எல்லாரும் வந்து வரவேற்றுறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னமையாவையும் அவனோட அந்த வாலிபன் அதாவது சுப்பிரமணி என்ற மணியையும் வந்து பரமேஸ்வரன் என்ற மணியையும் வந்து அழைக்கிறாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து வாழையில போட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த வாலிபன் என்ன பண்றான், மறுபடியும் வந்து அந்த இடத்துல படுத்து தூங்குறான். அந்த இடத்துல ஒரு நல்ல இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுக்கு உதவுன செய்தி தான் வந்து கோபல்லபுரத்து மக்கள் அப்படின்றத ஒரு சுவைப்பட எழுதியிருப்பாரு. நீத்துப்பாகம், கடிஞ்சு குடித்தல் அப்படின்னா வாய் வச்சு குடித்தல், மகுளி அப்படின்னா வந்து அந்த நீத்து கஞ்சி அப்படின்றத அவருடைய வட்டார செய்திகள், வட்டார செய்தியில சொல்லுவோம்ல, அங்கிட்டு இங்கிட்டு அந்த மாதிரி அதுக்கு இதுக்கு இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரோட வட்டார சொற்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள் எழுதிய கி. ராஜநாராயணன் அவர்கள். அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? அவர் எழுதின கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அதை வச்சு தான் நமக்கு நெடுவினா அப்படின்றது ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சா போதும், இந்த நெடுவினா அப்படின்றது உங்களால ஈஸியா எழுத முடியும். பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் முன்னுரை அப்படின்றது எழுதணும், அதுக்கப்புறம் முடிவுரை அப்படின்றது எழுதணும். அன்னமையாவோட அந்த வாலிபன், நீச்சி தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமையாவின் மனநிலை, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி, முடிவுரை அப்படின்றத இங்க பிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முன்னுரை. முன்னுரையில என்ன அப்படின்னா, கோபல்லபுரத்து முக்கள் என்ற கதை சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கி. ராஜன் அவர்கள் எழுதியது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், யார் எழுதுனது? கோபல்லபுரத்து மக்களை வந்து கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதினது. இது என்னது? சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு நூல். ஓகேவா? அடுத்து அன்னமையா எனும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை இக்கதையில் காணும். அன்னமையா அப்படின்றவருக்கும் இந்த இருக்கார்ல, இவர் தான் யாரு? அன்னமையா. இவருடைய செயல்பாட்டுக்கும் இவருடைய பொருத்தத்துக்கும் ஒரு எப்படி வந்து ஒன்றி போகுது அப்படின்றத இந்த கட்டுரையில பார்க்க போறோம். ஏன் அன்னமையா அப்படின்றது என்ன? அன்னத்தை கொடுக்கிறவரு, தண்டை இருக்க ஒரு அன்னத்தை வந்து கொடுக்கிறவரு, என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து வாரி வழங்குறவரு, அதுக்கும் அந்த பொருத்தத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் அன்னமையாவுடன் வந்த வாலிபன் சுப்பையாவுடன் புஞ்சையில் அன்று அருகு எடுக்கும் வேலை அன்னமையா வேலைக்கு ஒரு ஆளை அழைத்து வந்தார். அதாவது சுப்பையாவோட வயல், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, வயல்ல வந்து கழனினா வயல். கழனினா என்ன பொருள்? வயல்ல அருகு அப்படின்னா என்னது? அந்த புல் எடுக்கிறது இல்லை வந்து களை எடுக்கிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுக்கிற வேலை யாரோட வயல்ல? சுப்பையாவோட வயல்ல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அன்னமையாவும் சுப்பையாவும். அன்னைக்கு என்ன பண்றாரு, சுப்பையா வந்து என்ன பண்றாரு, அன்னமையா என்ன பண்றாரு, தன்னோட வந்து அந்த அருகு எடுக்கிறதுக்கு தன்னோட ஒரு வாலிபனையும் அழைச்சிட்டு வர்றாரு. எடுக்கும் வலை ஒரு ஆளை வந்து அழைச்சிட்டு வர்றாரு. ஓகேவா? அன்னமையாவுடன் வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. இது எதை சொல்றாங்க? கடைசி கட்டத்தை சொல்றாங்க. அவர் அழைச்சிட்டு வர்றாரு. யார் அழைச்சிட்டு வர்றாரு? அந்த பரமேஸ்வரன் மணி அப்படின்றவர் அழைச்சிட்டு வர்றாரா? அப்ப சொல்றாரு, எப்படி சொல்றாரு, ஒரு பரதேசியோ இல்ல வந்து ஒரு சன்னியாசியோ இல்ல. கிட்ட போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவன் ஒரு வாலிபன். பார்க்கறது எப்படி இருக்கான்? ரொம்ப யங்கா இருக்கான். ஆனா அவனோட தோற்றம் எப்படி இருக்கு? நிறைய முடி வச்சுக்கிட்டு, நிறைய தாடி வச்சுக்கிட்டு, அவனோட தோற்றம் ஆனா வந்து எப்படி இருக்கு? ரொம்ப வந்து வயசான ஆளு மாதிரி, ஒரு சன்னியாசி இல்ல வந்து ஒரு பரதேசி அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஆனா பார்க்க அப்படி இல்லை. அவன் ஒரு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அவன் ஒரு வாலிபன், ரொம்ப வந்து இளமையான ஒரு பையன் அப்படின்றது தெரிய வருது. வாலிபனது தாடியும் அழுக்கு ஆடையும் தள்ளாட்டமும் அவனை வயோதினையை போலவும் சாமியாரை போலவும் காட்டியது. அவனோட தோற்றம், அவனோட அழுக்கு சட்டை, அவனோட தாடி, அவனோட முகம், அவனோட முடி, அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கான்? பார்க்க வந்து ரொம்ப வயசானவன் போலையும், ரொம்ப ஏஜான பர்சன் போலையும் அந்த மாதிரி வந்து காமிக்குது அப்படின்றத இவங்க யார் பார்க்குறா? சுப்பையா அவங்க கூட உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அன்னமையா வந்து என்ன பண்றாரு, ஒரு வாலிபன் அழைச்சிட்டு வராரு. எதுக்கு? அந்த வயலை அருகு எடுக்கிறதுக்கு, அதில் உள்ள அந்த களை எடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு வராரு. இப்போ வந்து சுப்பையா இவங்கெல்லாம் பார்த்துட்டு பேசுறாங்க. ஓகேவா? அடுத்து நீச்சி தண்ணீர். அன்னமையாவை பார்த்த அந்த வாலிபன் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அன்னமையாவை பார்த்த அந்த வாலிபன் என்ன பண்றான், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஏன்? அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரியும், உடம்புலாம் மெலிஞ்சும், அந்த மாதிரி வந்து உடம்பே எப்படி இருக்கு, ஒரு மாதிரி வந்து சொங்கியாட்டம் வந்துட்டு இருக்கான். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கிடைக்குமா அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறா? அன்னமையாட்ட கேட்கிறாராம். அதுக்கு அன்னமையா நீச்சி தண்ணீர் தரவா என கேட்டான். உனக்கு நீச்சி தண்ணீர் வேணுமா? அதாவது வந்து அந்த நீச்சி தண்ணீர் அப்படின்னா அந்த முத நாள் வச்ச பழைய சோட்டுலேருந்து வர கஞ்சி தான் என்னது, நீச்சி தண்ணீர். அது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு கரிசல் மண்ணில் பாதி புதைக்கப்பட்டு இருந்த கரிய மண் பாத்திரத்தின் வாய்க்கற்களால் மூடப்பட்டிருந்தது. கரிசல் மண், அந்த கரிசல் மண் அப்படின்னா அந்த கரிசல் மண், அந்த மண்ணும் எப்படி இருக்கு, வண்டல் மண் மாதிரி சொல்றோம்ல, அந்த கரிசல் மண்ல பாதி புதைக்கப்பட்டு இருந்த கரியமண், புதைக்கப்பட்டு இருந்த கரியமண் பாத்திரம், அதுல பாதி புதைச்சிருந்த அந்த கரியமண் பாத்திரத்துல வாய் கற்களால் மூடப்பட்டிருக்கு. எப்படி இருக்கு? அதை வந்து கல்லை வச்சு மூடிருக்காங்க. அன்னமையா மண் பாத்திரத்தின் மேல இருந்து கல்லை அகற்றுறாரு. அன்னமையா என்ன பண்றாரு, அந்த மண்ணோட மேல இருக்க அந்த கல்லை வந்து அகற்றுறாரு. என்ன பண்றாரு, அந்த மேல இருக்க அந்த கல்லை வந்து அகற்றி வைக்கிறாரு. அடுத்து ஜீவ ஊற்று. அன்னமையா கலசத்தில் இருந்து கஞ்சி நீத்து பாகத்தை சிரட்டையில் ஊற்றி கொடுத்தாங்க. இந்த மாதிரி சிரட்டை அப்படின்னா அந்த கொட்டா குஞ்சு மாதிரி, அதுல மாதிரி ஒரு வடிவமைப்புல இருக்க
ஒரு சிரட்டை. அது என்ன பண்றாரு, இந்த வந்து இதுல ஊத்தி கொடுக்குறாரு. நீத்து பாகமாகிய மேல்கஞ்சை வாலிபன் குடித்தும் களையத்தை அலசி தெளிவு மறைந்த சோற்றின் மகிழி கஞ்சையும் வாலிபனுக்கு ஊற்றி கொடுத்தான் அன்னமையா. என்ன பண்ணிருக்கான், அந்த பானையில இருக்க அந்த சோரோட சேர்த்து என்ன பண்றான், அந்த தண்ணியை எடுத்து ஊத்தி கொடுக்குறான் அந்த வாலிபனுக்கு, இந்த குடி அப்படின்ட்டு. வாலிபனுக்கு ஜீவ ஊற்று பொங்கியது, அவன் உற்சாகம் அடைந்தான். குடிச்சதுக்கு அப்புறம் அவன் அப்படியே வயிறு நினைச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கு, இப்போதான்டா மூச்சே வருது எனக்கு அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கான், அந்த மாதிரி வந்து இப்பதான் எனக்கு ஜீவ ஊற்றான் எப்படி இருக்கான், அது வந்து ஒரு அமுதம் போல ஒரு ஜீவ ஊற்று போல இருக்கு. அவன் வந்து எப்படி இருக்கான், உற்சாகம் அடைஞ்சிட்டான், ரொம்ப வந்து எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு, இப்பதான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்றத சொல்றான், ஜீவ ஊற்றா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்களேன், அன்னமையாவோட மன அறிவு. கஞ்சியை குடித்த வாலிபன் வேப்பமர நிலை சொர்க்கமாக நினைத்து தூங்கினான். வேப்ப மரத்தோட நிலையில அந்த கஞ்சி குடிச்சோன்னா ஒரு சொர்க்கம் போல இருக்கு. ஏன், சாப்பிடாம இருந்தவனுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சது எப்படி இருக்கு, நல்லா இப்பதான்ப்பா சொர்க்கம் போல இருக்கு, ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சா போதும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து படுத்துக்கிறாரு. யாரு, அந்த வாலிபன். இதை கண்டு அன்னமையாவுக்கும் மன நிறைவு ஏற்பட்டது. ஓகே, ஒருத்தன் வந்து இவ்வளவு களைப்பா இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்தோன்னு எப்படி இருக்கு, அவன் நிம்மதியா தூங்குறான். அதை பார்த்த உடனே அவருக்கும் இந்த மாதிரி மனசு அப்படின்றது ரொம்ப நிறைவா இருக்கு. அடுத்து, மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்து அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை போல அவ்வாலிபனையும் பார்த்தான். எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு தூங்குமோ அந்த மாதிரி அன்னமையா என்ன பண்றாரு, நான் வாலிபனை இப்படி கண்ணால பாக்குறாரு. உனக்கு இவ்வளவு தாகமா இவ்வளவு சாப்பாடு பசியோட இருந்தியாடா நீனு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பாவமா ஏக்கமா பாக்குறாரு. யாரு, அன்னமையா வந்து இந்த விஷயத்த பாக்குறாரு. அது என்ன பண்றான், அந்த சிறுட்டையில வந்து அந்த வாலிபன் வந்து அந்த நீத்து கஞ்சி வச்சுட்டு குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறம் அப்போ அப்படியே இப்பதான் எனக்கு ஜீவ ஊற்று நிரம்பியது, ஜீவ ஊற்று சாப்பிட்ட போல அப்படியே எனக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேப்ப மரம் இருக்குல்ல அதுல வந்து நல்லா படுத்து தூங்குறான். அப்ப வந்து என்ன பண்றாரு, பாக்குறாரு, ஒரு பாவமா ஒரு ஏக்கமான ஒரு பார்வையில பாக்குறாரு. உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சா, இவ்வளவு வந்து உனக்கு வந்து பசியோட இருந்தியா அப்படின்னு ஒரு ஏக்கம் போல பாக்குறாரு. ஒரு குழந்தை எப்படி பால் குடிச்சிட்டு நல்லா தூங்குமோ அந்த மாதிரி தூங்குறியாடா அப்படின்ற மாதிரி யாரு பாக்குறா, அன்னமையா வந்து இந்த மாதிரி பாக்குறாரு இந்த சீனை. ஓகேவா. ஓகே, அடுத்து பெயர் பொருத்தம். தூக்கம் தெளிந்து எழுந்த வாலிபன் உன் பெயர் என்ன என்று அன்னமையாவுடன் கேட்டான். நல்லா தூக்கம் போட்டு எந்திரிக்கிறான். யாரு, அந்த வாலிபன் நல்லா தூங்கிட்டான். நல்லா வந்து நீத்து கஞ்சி குடிச்சவனு வயிறு நிரம்பிடுச்சு. நல்லா வந்து அந்த வேப்பமர நல்லா படுத்து தூங்குறான். தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்ன பண்றான், அந்த யாரை பார்த்து பேசுறான் அப்படின்னா நம்ம அன்னமையாவிட்ட பார்த்து பேசுறான். அன்னமையா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் அன்னமையாட்ட. ஏன்னா அவன் தான் பசியில தானே இருந்தான், எதையுமே பேசிக்கல. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டவனு இவர் என்ன பண்றாரு, கூப்பிட்டுட்டு வராரு. வா, வந்து உனக்கு நான் நீத்து பாகமே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து பாகத்தை எடுத்து கொடுக்குறாரு. குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா தூங்குறான். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கேட்குறான், உங்களோட பேர் என்னையா அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, அதற்கு அவன் அன்னமையா என்றான். என்னோட பேர் அன்னமையா அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு பொருத்தம், எனக்கு இன்று நீ இடும் அன்னதானம் என் வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து என் மனதுக்குள் கூறினான் வாலிபன். இந்த மாதிரி நீ உன்னோட பேருக்கு செமையான பொருத்தமா இருக்கு, அன்னமையா அன்னத்தை கொடுக்குற, அந்த மாதிரி உன்னோட பேர் வந்து அதுக்கு வந்து பொருத்தமா இருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு பொருத்தம், எனக்கு இன்னைக்கு நீடும் அன்னதானம் தான், எனக்கு நீ இன்னைக்கு எனக்கு கொடுக்குற அன்னதானம் தான் என்ன எப்படி இருக்கு, என்னோட வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து என் மனதுக்குள் கூறினான். அவன் மனசுக்குள்ளேயே கூறினான். என்ன சொல்றான், இந்த மாதிரி எனக்கு கொடுத்த இன்னைக்கு இந்த நீத்து பாகம் தான் எனக்கு வந்து உயிர் கொடுத்துருச்சு அப்படின்றத மனசுக்குள்ள அவன் நினைச்சுக்கிறான். யாரு, அந்த வாலிபன். ஓகேவா. அதுக்கடுத்து பரமேஸ்வரன் மணி, அவர் என்ன சொல்றாரு, யாரு, அந்த வாலிபனோட பேர் தான் பரமேஸ்வரன். அன்னமையா அந்த வாலிபனும் பெயரை கேட்டார். அன்னமையா என்ன பண்றாரு, ஆமா இவ்வளவு கேட்கறியா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறோன்னு அவர் சொல்றாரு, அவன் தன் பெயர் பரமேஸ்வரன் என்றும் தற்போதைய பெயர் மணி என்றும் சொன்னான். என்ன வந்து பரமேஸ்வரன், ஆனா வந்து என்னோட பெயர் இப்போதைக்கு மணி அப்படின்னு சொல்றான். கம்மஞ்சோறும் துவையலும் கொடுத்தார்கள், பசியால் அதையும் உண்டு உறங்கினான். கம்மஞ்சோறு, சோறும் துவையலும் கொடுக்குறாங்க. அதனால என்ன பண்ணான், மறுபடியும் அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்றான், மறுபடியும் வந்து அவர் சுப்பையாவோட வயலுக்கு போறாங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த கம்பு சோறு, முன்னாடிலாம் என்ன இருக்கு, சோறுலாம் கிடைக்காது, என்ன பண்ணுறோம், கம்பஞ்சோறு, கம்புல வந்து சோறு செய்வாங்க, அதுவும் கொஞ்சோண்டு துவையிலும் கொடுக்குறாங்க. அதை நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்குறான். ஓகேவா. அடுத்து முடிவுரை, இதான் அந்த கம்பஞ்சோறும் அடுத்து என்னது துவையலும் கொடுக்குறாங்க. ஓகேவா. அது கொடுத்து என்ன பண்றான், நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய நல்லா தூங்குறான். அடுத்து முடிவுரை, அன்னமையா என்ற பெயருக்கு ஏற்ப அன்னமிட்டு மனிதனையும் காத்து அன்னமையாவின் பெயர் அவனுக்கு பொருத்த முடியதாக அமைந்தது. என்னதான் வந்து அந்த பேர் எப்படி இருக்கு, அன்னமையா அப்படின்ற பேரு அவனுக்கு பொருத்தமாவே இருக்கு, பார்க்கறதுக்கு அப்படியே வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. கம்மஞ்சோறும் துவையலும் கரிசனுடன் மணக்கிறது. கம்மஞ்சோறும் சரி துவையலும் சரி அப்படி எப்படி இருக்கான், கரிசனோட மணக்குது அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. இந்த கதை ரொம்ப ஈஸியா இருக்கா, நல்லா கதை மாதிரி எழுதலாம் இந்த கதை. அதனால தான் வந்து என்ன சொன்னேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கதையை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரொம்ப ஈஸியான கதை, இந்த முக்கியமான கொஷினும் கூட ஈஸியாக உங்களுக்கு கேட்பாங்க, ஈஸியாக நல்ல மார்க்கும் அப்படின்றது வாங்கலாம். ஓகேவா. உங்களுக்கு மறந்துச்சுன்னா கூட நான் ஃபஸ்ட்டு சொன்ன கதையை வச்சே நீங்கள் அழகாக மேக் பண்ணலாம். ஆனால் இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து சப் டாப்பிக்காக போட்டு எழுதுனா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா. என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி ரீகேப் மாதிரி பார்த்துடலாம்.
கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அன்னமயா எனும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்ல பொறுத்து மக்கள் கதை போதி கொண்டு விவரிக்க. அந்த மாதிரி கோபல்ல பொறுத்து மக்கள் கொண்டு அவங்களோட கதையை கொண்டு விவரிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, குறிப்பிச்சிட்டகம் அப்படின்றது போடணும், முன்னுரை முடிவுரை போடணும், நடுவில் சப்டாபிக் அப்படின்றது போடணும். சப்டாபிக் என்னென்ன போடணும்னு பாருங்க. அன்னமயாவுடன் வந்த வாலிபன், நீச்சு தண்ணீர், ஜீவ ஊற்று, அன்னமாயாவின் மனநிறைவு, பெயர் பொருத்தம், பரமேஸ்வரன் மணி, முடிவுரை. இதை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் முன்னுரையில் சாகித்ய அகாதமி பரிசு வாங்கின யாரு, கி ராஜானோட கரிசல் எழுத்தாளர் இலக்கியத்தில் வந்த ஒரு கதையை பற்றி தான் இங்கே எழுதியிருக்கோம். அதில் அன்னமயா அப்படின்ற பெயருக்கும் அவரோட செயலுக்கும் பொருத்தப்பட்டுன்னு இந்த கதையில் பார்க்க போகிறோம் அப்படின்றத எழுதணும். இதுதான் யார் அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் மணி. இதுதான் யாரு, அன்னமயா. இதுதான் யார் அப்படின்னா அன்னமயா. ஓகேவா, அன்னமையா. ஓகேவா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க. அன்னமையா. ஓகேவா, இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இவர் தான் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் அப்படின்ற மணி. ஓகேவா, ஓகேப்பா. அடுத்து அன்னமயாவோட வந்த வாலிபன், அதை 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, போய் பார்த்த தான் தெரிஞ்சது அவன் ஒரு வாலிபன், பார்க்க வந்து சன்னியாசி மாதிரி இருக்கான், பார்க்க வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்கான், ஒரு வேளை சன்னியாசியாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அவன் வந்து ஒரு வாலிபன். அவனோட ட்ரெஸ் ஆனால் அப்படியே இருக்குது, கிழிஞ்சு போய் ரொம்ப அழுக்காகவும் இருக்குது. அதனால் வந்து தோற்றம் வந்து ரொம்ப வயசானவன் போல, ஒரு வந்து சன்னியாசி போல, ஒரு பரதேசி போல வந்து காட்சி அளிக்குது. ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவன் ஒரு வாலிபன் அப்படின்றது. அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. அடுத்து நீச்சு தண்ணீர் என்ன பண்ணுறாங்க, நீ வா உனக்கு தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தண்ணியே கிடையாது, உனக்கு நீச்சு தண்ணீரே இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பானையில் வந்து கல் போட்டு மூடி வச்சிருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு அண்ணன் என்ன பண்ணுறாரு, எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து வந்து குடிக்கிறான். குடிச்சிட்டு வந்து அங்கே வேப்ப மரம் நிழல் இருக்குது, அதில் நல்லா வந்து படுத்து தூங்குறான். தூங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது, அது வந்து எப்படி இருக்கான், நல்லா வந்து ஜீவ ஊற்று மாதிரி இருக்குது. நல்லா குடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தூக்கம் போட்டு எந்திரிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் எதில் கொடுக்குறாரு, ஒரு சிரட்டையில் கொடுக்குறாரு. அதனால சிரட்டை அப்படின்னா உள்ள ஒரு தேங்காய் மூடி, இதுதான் வந்து ஒரு சிரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்து குடிக்கிறான். அதான் வந்து அவன் ஜீவ ஊற்று மாதிரி இருக்குது. அவனோட என்னது, அவனோட வயிற்றுக்கும் நல்லா வயிறு ஃபுல்லாகுது. நல்லா வந்து என்ன பண்ணுறான், ஒரு வேப்ப மரத்தோட நாளில் நல்லா தூக்கம் போட்டு எந்திரிக்கிறான். அது பார்க்க எப்படி இருக்குது, ஒரு குழந்தை வந்து எப்படி வந்து அம்மாட்ட பால் குடிச்சு அது தூங்குமோ அதே மாதிரி இருக்குது. அப்படி வந்து யார் பார்க்குறா அப்படின்னா அன்னமயா வந்து அந்த இதை பார்க்குறாரு. நீ இந்த மாதிரி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் இருந்தியா, இவ்வளோ நாள் வந்து ஒரு தண்ணி குடிக்க கூட கஷ்டப்பட்டு இருந்தியா, இவ்வளோ பசியோடு இருந்தியா அப்படின்றத அவர் இந்த மாதிரி இவ்வளோ பார்க்குறாரு. யார், அன்னமயா. ஓகேவா, அடுத்து அது முக்கியமாக எழுதணும். அடுத்து பெயர் பொருத்தம். ஏன் அன்னமயான்ற பேர் எப்படி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அன்னதானத்தை எடுத்து கொடுக்குதோ அதே மாதிரி பொருத்தமாக இருக்குது அப்படின்றத யார் சொல்கிறா, யார் நினச்சிக்கிறா, இந்த மாதிரி வந்து வாலிபன் அந்த பரமேஸ்வரன் மணி வந்து நினச்சிக்கிறான். அடுத்து வந்து இவர் கேட்குறாரு அன்னமயா, ஆமாம் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேர் வந்து பரமேஸ்வரன் அப்படின்ற மணி அப்படின்றத சொல்கிறான். அடுத்து கம்மஞ்சோறும் துவையலும் என்ன பண்ணுறாங்க, அந்த சுப்பையாவோட வயலில் கொடுக்குறாங்க. அதனால சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூக்கு போட்டு எழுந்திருக்கிறான். இதுதான் அன்னமயான்ற செயலுக்கு ஏற்ப அன்னமிட்டு மனிதநேயம் காத்த அன்னமயாவின் பேர் அவனுக்கே பொருத்த முடியாத அமைகிறது. எப்படி வந்து ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது இதுலேருந்து தெரிய வர கருத்து என்ன சார் அப்படின்னா, ஒருத்தவங்க பசியோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அன்னம் இடணும், அவங்களுக்கு வந்து சாப்பாடு அப்படின்றது கொடுக்கணும் அப்படின்றது சொல்ல வருது. அடுத்து கம்மஞ்சோறும் துவையலும் கரிசலனோட மணக்குது அப்படின்றது எழுதி முடிக்கணும். ஓகேவா, இது முக்கியமான கொஷின். அதனால தான் நான் 2 வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த கொஷின் வந்து படிக்காமல் யாரும் எக்ஸாம் ஹாலுக்கு போகவே கூடாது, கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது. ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஷின் கூட. முடிஞ்சவங்க என்ன பண்ணலாம், கரிசல் எழுத்தாளர்களின் மூத்தவர் யார் அப்படின்னா கு அழகிரிசாமி. அதை வந்து நீங்கள் 3 வழியில எழுதலாம், பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, அதை எழுதும்போது பிளாக் பென்ல எழுதுங்க. அடுத்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகோடு விவரித்து எழுதுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த ஒருத்தவங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் விருந்தோம்பல் செஞ்சீங்க, எப்படிலாம் வந்து அவங்களை கவனிச்சிங்க அப்படின்றத எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கேன், குறிப்பிச்சட்டம் போடாமல் எழுதவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நெடுவினால நீ கை வச்சிங்க அப்படின்னா குறிப்பிச்சட்டம் போடாமல் அந்த கொஷினே சூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பிச்சட்டம் போட்டால் தான் நல்ல ஸ்கோர் போடுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு குறிப்பிச்சட்டம் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு முன்னுரை, கடைசியில் முடிவுரை, நடுவில் கீப் சப்டாபிக் எழுதணும். இனிது வரவேற்றல், உணவு உபசரிப்பு, அன்பு வெளிப்பாடு, இதெல்லாம் வந்து எழுதணும். புரியுதா? அதில் ஃபஸ்ட்டு முன்னுரை அப்படின்னா என்னென்னு பாருங்களேன். செவ்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்துவானு தவறுக்கு. இதுக்கு எழுதணுமா சார்னா கண்டிப்பாக எழுதணும். இந்த மாதிரி இலக்கியம் எழுதும்போது தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஓ இவங்க படித்து தான் எழுதியிருக்காங்க, உள்ளே வந்து உருட்டலை, உள்ளே வந்து கதை அடிக்கலை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு கோட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுனா மட்டும்தான் மார்க் அப்படின்றது கிடைக்கும். இந்த குரட்பா, ஒரு குரட்பா வந்த விருந்தினரை பேணி போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்து இருப்பவனை வானவர்கள் போற்றும் சிறப்பு விருந்தினன் அவன் என்றிருக்கிறது. இந்த மாதிரி இந்த குரட்பா என்ன பண்ணுது, யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி உபசரிக்கணும், மறுபடியும் யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தும் இருப்பவர்கள் வானவர்கள் அப்படின்னா தேவர்கள், அவங்கள மாதிரி சிறப்பு விருந்தினவான் அப்படின்றத சொல்ல வராங்க. இதெல்லாம் எழுதணும் அப்படின்னா முன்னுரையில் எழுதணும். வந்த விருந்தையும் வரும் விருந்தையும்
சிறப்புடன் செய்வது இல்லத்தார் கடமையாகும். யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வருவாங்களானாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும், ரொம்ப வந்து சிறப்பளிச்சு கொடுக்கணும். ஏதாவது 9 முறை சொல்லுவாங்க, இந்த மாதிரி வரவங்களை வந்து அவங்க கூட வந்து உட்காரணும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 9 சுவையான உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி உணவு கொடுக்கணும், அந்த மாதிரி உணவு கொடுக்கணும், அவங்க கூடயே பேசிக்கிட்டு இருக்கணும், அவங்களோட முக மலர்ச்சியோடு இருக்கணும். அப்போ என்னது, அவங்க வந்தாங்க அப்படின்னா சிரிச்சு மட்டும் தான் பேசணும், கடுங்கடுன்னு இருக்கக்கூடாது. அவங்க போகும்போது என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், 7 அடி சென்று வழி அனுப்பிட்டு தான் வரும். அது மாதிரி பொருநாற்றுப்படையில் குறிப்பிட்டிருக்கு. காலின் 7 அடி சென் பின்று அப்படின்றது எதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பொருநாற்றுப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் எழுதணும். ஓகேவா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் முன்னுரைன்னு போட்டு இதெல்லாம் எழுதிடுவீங்களா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இனிது வரவேற்றல். வாங்க எப்படின்னா வந்து வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி வரவேற்கணும். வீட்டிற்கு உறவினரிடம் வாருங்கள், வீட்டிற்கு வந்த உறவினரிடம் வாருங்கள், அமருங்கள், நலமா, நீர் அருந்துங்கள், குடும்பத்தினர் அனைவரும் நலமா என சில வார்த்தைகளை கூறி முக மலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வீட்டுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கை கூப்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு என்னது, அந்த ஒரு பழக்கமே எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுச்சுன்னா, வீட்டுக்கு வந்தா அப்படி என்ன பண்ணணும், வாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கை கூப்பி வரவழைக்கணும். வாங்க வீட்டுக்கு வாங்க வாங்க அப்படின்ட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். கூப்பிட்டு என்ன சொல்லணும், வாங்க உட்காருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உட்காருங்க, இந்தாங்க தண்ணீர் குடிங்க அப்படின்றத தண்ணீர் கொடுக்கணும். இதெல்லாம் என்னது, நம்மளோட தமிழ் மரபு. இப்படி தான் வந்து இருக்கணும். நல்லா இருக்கீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்கணும். குடும்பத்தினர் அனைவரும் நலமா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்றத கேட்கணும். என சில வார்த்தைகளை கூறி முக மலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது, இனிது வரவேற்றல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாபிக்கு. இதை போட்டு வாங்க வாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும். வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா, நலமா, தண்ணீர் குடிக்கிறீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வார்த்தையை கேட்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, இனிது வரவேற்றல் அப்படின்றதுல எழுத சொல்கிறாங்க. ஓகேவா, கதை மாதிரி தானே இருக்குது, ஈஸியாக எழுதிட்டீங்களா? என்ன பண்ணணும், இனிது வரவேற்றல் அப்படின்றத டாப்பிக்கை போட்டுட்டு இந்த மாதிரி வரவங்க என்ன பண்ணுவோம், வாங்க உட்காருங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்றதான் வரவேற்கணும். அப்படின்றத அதுவும் எப்படி வரவேற்கணுமா, முக மலர்ச்சியோட. எப்படி இருக்கலாம், முக மலர்ச்சியோட வரவேற்கணுமா. அடுத்து உணவு உபசரிப்பு. வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு அவர்கள் விரும்பும் அறுசுவை உணவை தயார் செய்து அவரை உணவு உண்ண இன்முகத்துடன் அழைத்து அமர வைத்தேன். ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்றாங்க, நீங்க வந்து உங்க வீட்டுக்கு வந்தா, ஒரு விருந்தாளி வந்தா அவங்களை எப்படிலாம் வந்து அவங்களை வந்து எப்படி பண்ணுவீங்க, அந்த மாதிரி உபசரிப்பீங்க அப்படின்றதான் எழுதிட்டு இருக்கோம். ஓகேவா, அதுபடி என்ன பண்றாராம், வீட்டுக்கு வந்து உணவு உபசரிப்பு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அறுசுவை உணவு என்ன இருக்கு, இனிப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு, தோறுப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, இந்த மாதிரி எல்லா வகையான அறுசுவை உணவும் வந்து அந்த இடத்துல படைக்கிறாங்க. அந்த மாதிரி தயார் செய்து உண்ண வருமாறு வாங்க அப்படின்றது சிரிச்சுக்கிட்டே, வாங்க வந்து உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே முக மலர்ச்சியோட வந்து உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்றத சொல்ல வராங்களாம். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவு அளிப்பது மரபு. தலைவாழை இலை அப்படின்னா இந்த இருக்கு பாருங்களேன், தலைவாழை இலையில தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம், விருந்தினருக்கு உணவு அளிப்பது மரபு. இன்னுமே என்ன பண்றாங்க, கிராமத்துல நிறைய பேருக்கு தலைவாழை இலையில தான் சாப்பாடு அப்படின்றது போடுவாங்க. ஆனால் கிராமத்தில் இந்த மாதிரி மரபு இன்னும் இருக்கு. ஆனால் நகரத்தில் மாறி போயிடுச்சு. அதுவும் தலைவாழை மரபு என்னது, லெஃப்ட் சைடு தான் வந்து அந்த குறுகிய சைடு இருக்கணும். இந்த இருக்கா, லெஃப்ட் சைடு தான் எப்படி இருக்குமா, அந்த குறுகின சைடு இருக்கும். ரைட் சைடு வந்து பெரிய அந்த வாய் பிளந்த பகுதி இருக்கணும். ஓகேவா, அதுதான் தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது மரபு. ஆகவே தமிழ் பண்பாடு மறைந்திருக்க தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவிட்டேன். நம்மளோட தமிழ் மரபு என்ன, அவங்களுக்கு தலைவாழை இலையில தான் வந்து உணவு அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது எப்படி கொடுப்போம் அப்படின்னா தலைவாழை இலையில தான் நமக்கு உணவு அப்படின்றது கொடுப்போம். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் விரிந்த பகுதியும் வருமாறு வாழை இலையினை விரித்தேன். இது பாருங்களேன், ரொம்ப முக்கியம். அதாவது உங்களோட இடப்பக்கம், அவங்க உட்கார்ந்துருக்கவங்களோட இடப்பக்கம், உங்களுக்கு லெஃப்ட் எது அப்படின்றத அந்த கை தூக்குங்களேன். அதுல வந்து என்ன பண்ணுவாங்களாம், வந்து குறுகிய பகுதி இருக்குமா. ஏன் இன்னுமே நீங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா என்னது, அந்த குறுகின பகுதி வந்து லெஃப்ட்ல தான் இருக்கணும், குறுகின பகுதி லெஃப்ட்ல தான் இருக்கணும். வீட்டுல அம்மா அப்பா எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும், நமக்கு லெஃப்ட் சைடு என்ன பண்ணணும், அந்த தலைவாழை இலையோட குறுகிய பகுதி இந்த இருக்கா, இந்த குறுகின பகுதி இருக்கணும் தலைவாழை இலையில. அடுத்து குறுகலான பகுதியும் வலப்பக்கம் விரிந்த பகுதியும், வலப்பக்கம் தான் இந்த விரிந்த பகுதியும் விரித்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான் அந்த பையன், இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து குறுகின பகுதியும், ரைட் சைடு வந்து வாய் விரிந்த பகுதி, அது வந்து விரிந்த பகுதி வந்து அந்த மாதிரி விரிச்சேன். ஏன் அப்படிதான் வந்து நம்மளோட தமிழ் மரபு அப்படின்றது இருந்திருக்கு. ஓகேவா, மாத்தி ஏன் சார் மாத்தி வச்சா சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கேட்கக்கூடாது. என்னது, இது வந்து நம்மளோட தமிழ் மரபு. இப்படிதான் வந்து ஒருத்தவங்களுக்கு உணவளிச்சோம். இப்படிதான் வந்து என்னது, ஒரு சாப்பிட்றதுக்குனே ஒரு முறை இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்து உணவளிச்சாங்க அப்படின்றது இதுல சொல்ல வராங்க. ஓகேவா, அவங்கள சாப்பிடும்போது எப்படி கூப்பிடணும், வாங்க வாங்க அப்படின்றத இன்முகத்தோட, வாங்க வாங்க அப்படின்னு வந்து கோபத்தோடலாம் கூப்பிடக்கூடாது. ஓகேவா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், இன்முகத்தோட அவங்கள கூப்பிடணும் அப்படின்றது இதுல சொல்ல வராங்க. ஓகேவா, அதே மாதிரி சாப்பிட வரவங்களை என்ன பண்ணணும், இடது பக்கம் தான் அவங்களோட தலைவாழை இலையோட குறுகின பகுதி இருக்கணும். ரைட் சைடுனானது நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான். ஓகேவா, இந்த சைடுனா இருக்கணும் குறுகின பகுதி இருக்கணும், இந்த சைடு வந்து வாய் பிளந்த பகுதி அப்படின்றது இருக்கணும். ஓகேவா, ரெண்டு சைடு கையை மாத்தி மாத்தி வச்சுட்டு இருக்கீங்க சில பேர், நல்லா தெரியுது. ஓகேவா, புரியுதா. அடுத்து
வாழை இலையின் இடது ஓரத்தில் உப்பு. வாழை இலையோட இடது ஓரம் நான் உங்களுக்கு நேராக வச்சோம் அப்படின்னா இதுதான் இடது, இதுதான் வலது. வாழை இலையோட என்னது பக்கம் என்ன? ஒரு உப்பு. அடுத்து ஊறுகாய் அப்படின்றது வைக்கிறாங்க. அடுத்து இனிப்பு என்ன பண்றாங்க? இனிப்பு வைக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க. முதலான அளவில் சிறிய உணவு வகை இலை வைத்தேன். இந்த மாதிரி சிறிய உணவுகளை என்ன பண்றாங்க? லெஃப்ட் சைடில் வைக்கிறாங்க. பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கா? ஓகே. வாழை இலையின் வலது ஓரத்தில் காய்கறி கீரை கூட்டு. வலது ஓரத்தில் என்ன பண்றாங்க? காய்கறி கூட்டு இந்த மாதிரி பொரியல் இதெல்லாம் என்ன பண்றாங்க? ரைட் சைடில் வைக்கிறாங்க. இருக்குதா? அது அப்படியே இருக்கா? அடுத்து முதலான அளவில் பெரிய உணவு வகைகளையும் நடுவில் சோறும். நடுவில் என்ன பண்றாங்க? சோறை ஊற்றி குளத்தை பறிச்சு அதெல்லாம் பண்றாங்க, குழம்பு ஊற்ற சொல்றாங்க. ஓகேவா? உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை மீண்டும் மீண்டும் பரிவுடன் பரிமாறினேன். அவங்க சாப்பிட அவங்க சாப்பிட்டு முடிக்க சோறு அப்படின்றது சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்றத சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க அப்படின்றத இதுல சொல்ற வராங்க. புரியுதா? நல்லா இந்த பிக்சரை பாருங்க. எப்ப என்ன பண்றாங்க? லெஃப்ட் சைட்ல என்ன பண்றாங்க? உப்பு அப்படின்றது வைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலே ஊறுகாய். அதுக்கு பக்கத்துல என்ன பண்றாங்க? வந்து இனிப்பு வகைகளை இந்த இடத்துல வைக்கிறாங்க லெஃப்ட்ல. ஓகேவா? அப்பளம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. இந்த மாதிரி என்ன பண்றாங்க? லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரி சிறிய பொருட்கள் எல்லாம் வைக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? சிறிய அளவிலான உணவுகளை லெஃப்ட் சைடில் வைக்கிறாங்க. அடுத்து வந்து வலது ஓரத்தில் என்ன பண்றாங்க? காய்கறியோட கூட்டு, அப்புறம் என்ன பண்றாங்க? பொரியல், அப்புறம் என்ன பண்றது? இந்த மாதிரி கூட்டு வகை எல்லாம் என்ன பண்றாங்க? ரைட் சைடில் வைக்கிறாங்க. அடுத்து பெரிய அளவு வகைகளையும் நடுவில் சோறும். நடுவில் என்ன பண்றாங்க? சோறு ஊத்துறாங்க. அதுல என்ன பண்றாங்க? அதுல வந்து பறிச்சு அதுல வந்து குழம்பு ஊத்துறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. உண்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை அவங்க சாப்பிடும்போது எதை அதிகமாக சாப்பிட்றாங்களோ மறுபடியும் அதை ஃபில் பண்றாங்க, ரீஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. என்னது அந்த ஒரு காமெடி வரும்ல, சார் இப்போதான் வந்து சாம்பார் போயிட்டு இருக்கான், அப்போ முடிக்க போறான், மறுபடியும் கறி சோறா அப்படின்ட்டு மறுபடியும் ரிப்பீட்டு வந்தான் சாப்பிட்டான் ரிப்பீட் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன பண்றான்? எதை வந்து விரும்பி சாப்பிட்றானோ அதை திருப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் வந்து அதுதான் வந்து மனப்பறிவு. அவனுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத அவன் சாப்பிட்றத வச்சே வந்து மறுபடியும் ரீஃபில் பண்றாங்க அப்படின்றது இதுல சொல்ல வராங்க. புரியுதா? அடுத்து அன்பு வெளிப்பாடு. அன்பு வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குவளையில் நீரை கொண்டு வந்தேன், அதை கொண்டு அவர் அருகில் வைக்கப்பட்ட வெற்று பாத்திரத்தில் அவர் கை கழுவுமாறு நீர் ஊற்றினேன். ஒரு என்ன பண்ணிருக்காரு? அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாரு? ஒரு வெற்று பாத்திரத்துல தண்ணி கொண்டு வர்றாரு. தண்ணி கொண்டு வந்து இந்தாங்க இதுல கழுவுங்க. அவர் எந்திரிச்சு கூட வந்து சொல்லல. என்ன பண்றாரு? இலைய மடிச்சுட்டு இந்தாங்க பாத்திரத்தை கொண்டு வந்து இதுலயே வந்து கையை விட்டு கழுவுங்க அப்படின்னு சொல்றாரு. பிறகு கைகளை துடைப்பதற்கு துண்டினை அழைத்தேன். என்ன பண்றாரு? ஒரு துண்டையும் கொண்டு போய் கொடுக்குறாரு. நீ வந்து எந்திரிக்கே வேணாம் சாமி, இங்கேயே உட்காந்துக்க, இங்கேயே சாப்பிடு, இந்தே கை கழுவிக்க, இங்கே இருந்தா துண்டா துடைச்சிக்க அப்படின்றத இந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாரு? ஒரு உபசரிப்பு அப்படின்றது இருக்கு. இந்தா கை துடைச்சிக்க அப்படின்னு ஒரு துண்டையும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு காமெடி ரூம்ல இந்த அடிச்சு சாப்பிட்றது, புடிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் நக்கி சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு காமெடி ரூம்ல அந்த மாதிரி பண்ணாம எப்படின்றாரு? ரொம்ப டீசெண்டா வந்து பராமரிச்சிருக்காரு. ஓகேவா? உணவு உண்டு எழுந்தவருக்கு ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு வைத்தேன், அதை அவர் மகிழ்வுடன் உண்டார். சாப்பிட்டு முடிச்சது என்ன ஆயிடுச்சு? வந்து ஒரு வெத்தலை பாக்கு அப்படின்றது போடணும்ல, அதனால என்ன பண்றாரு? ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு கொடுக்குறாரு. ஓகே. உணவு உண்டவரிடம் திருப்தியாக உண்டீர்களா என விசாரித்து வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் கொடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்குமாறு கூறி 7 அடி வரை அவருடன் சென்று வழி அனுப்பி வைத்தேன். எப்படி பண்ணுவாங்களா நம்மளோட தமிழ் மரபுல? இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, கொஞ்சோண்டு வந்து சுண்ணாம்பு எல்லாத்தையும் வச்சு இந்தாங்க சாப்பிடுங்க. எதுக்கு? செரிக்கிறதுக்காக வந்து இந்த காலத்துல பீடா அப்படின்னு பேர் போட்டு அழைக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க? வெத்தலை பாக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட திருப்தியா இருந்துச்சா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்றத கேட்டுட்டு இந்தாங்க சில பொருட்களையும் கொடுத்து வீட்லயும் கொண்டு போய் கொடுங்க அப்படின்றத சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி அப்புறம் முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது என்ன பண்றாங்க? 7 அடி பின் சென்று என்ன பண்றாங்க? 7 அடி போயிட்டு வா அப்படின்னு டாடா காமிக்கல. வீட்டுல இருந்து அவங்க கிளம்புன 7 அடி வரையும் பின்னாடியே போறாங்க. பின்னாடி போய் அவங்களை வந்து வழி அனுப்புறாங்க. இது எதுல இருக்கு? பொருளாற்றுப்படையில இருக்கு. இதை கூட நீங்க எழுதலாம். எங்க இருக்கு? பொருளாற்றுப்படையில இருக்கு. ஓகேவா? அடுத்த முடிவுரை. விருந்தினர் பேணுதல் தமிழர் மரபாகும். நம்மளோட விருந்தினர் வந்து பேணுதல் வந்து எப்படி இருக்கு? தமிழர் மரபு. எதிரியே வந்து வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து விருந்து வளர்த்து அளிக்கணும் அப்படின்றது நம்மளோட தமிழர் மரபு. அதனை அன்போடும் அருளோடும் செய்தல் தனி சிறப்பாகும். அதை வந்து எப்படி இருக்கணும்? அன்போடும் அருளோடும் செய்யறது வந்து தனி சிறப்பு. இதை படிச்சாச்சும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? யாராச்சும் வீட்டுக்கு வந்தா அன்போடு வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க, தண்ணீர் கொடுங்க, உட்கார வைங்க, சாப்பாடு அப்படின்றது பரிமாறுங்க. 6 சுவை உணவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2 சுவை உணவாச்சும் கொடுங்க. கொடுத்து அவங்க கூட வந்து முகமலர்ச்சியோட பேசுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யணும். ஓகேவா? இதை படிச்சாச்சும் அதே மாதிரி சாப்பாடு போடும்போது ரைட் சைடு வச்சா சாப்பிட மாட்டாங்களா அப்படிலாம் கேட்காம நம்மளோட தமிழர் மரபுபடி லெஃப்ட் சைடு வந்து குறுகன பகுதியும் ரைட் சைடு வந்து வாய் பிறந்த பகுதியும் வச்சு எல்லா உணவையும் எங்கெங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பராமரிச்சு அவங்களுக்கு உணவு அளிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அவங்க எந்திரிக்கிறது என்ன பண்ணணும்? தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கணும். இங்கேயே கை கழுவுங்க, இந்தாங்க இந்த துண்டு இதை வச்சு இங்கே தொடச்சிக்கோங்க, அடுத்து வெத்தலைப்பா கொடுத்து இந்தாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வாழ்த்தணும். ஓகேவா?
இதெல்லாம் என்னது ஒரு தனிச்சிறப்பு. இதெல்லாம் வந்து நம்மளோட தமிழர் மரபு. எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு விருந்தளிக்கிறதுன்றது என்னது நம்மளோட தமிழர் மரபு. எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றது இது மூலியமா தெரிஞ்சுக்குது. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளில போகும்போது போயிட்டு வா அப்படின்லாம் சொல்லல. என்ன பண்றாங்க, பின்னாடி 7 அடி செல்றாங்க. 7 அடி பின்னாடி போய் 7 அடி பின்னாடி போய் தான் அவங்களை வழி அனுப்புறாங்க. இதெல்லாம் நம்மளோட தமிழ் மரபுல தெரிய வருது. ஓகேவா, புரியுதா? அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஓகேவா, எல்லாரும் ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றத ஆன்சர் பண்ணணும். என்ன கொஸ்டின் சார் அப்படின்னா, சிலம்பு அடைத்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன அப்படின்றத கேட்குறாங்க. என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. புத்தூரா, மூதூரா, பேரூரா, செற்றூரா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.